ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெனுஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஸ்டஃப்டு ஆம்லேட். இப்போ நம்ம ஸ்டஃபிங் தேவையான பொருட்கள் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். 3 முட்டை வேக வச்சது, பெரிய வெங்காயம், தக்காளி ரெண்டும் பாதி பாதி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, வரமிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இப்போது முட்டையை பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் கருவெலாம் தனியாக எடுத்துக்கலாம். இப்படி தனியாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வெள்ளைக்கருவை நல்லா துருவிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவிக்கோங்க. இப்போ இதோ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வணக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான உப்பும் சேர்த்திக்கலாம். பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டையில் எல்லா மசாலாவும் நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிக்கலாம். இப்போது நம்ம ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். அது கூட வெங்காயம் கொஞ்சம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, தேவையான உப்பு. இப்போது இதெல்லாம் நல்லா அடிச்சுக்கலாம். அடுப்பில் தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை இதில் ஊற்றலாம். கொஞ்சம் நேரம் மீடியமில் வச்சு கொஞ்சம் நல்லா வேக வைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பெருசாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூடி வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இது இப்போ நல்லா வெந்துருச்சு. இது மேலே நம்ம ஸ்டஃபிங் வைக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டையை இப்படி நம்ம மடக்கி விடலாம். இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இப்போ திருப்பி போட்டாச்சு. இப்போ எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சைட் டிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் கடாய் எடுத்து வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட மசாலாலாம் ஆட் பண்ணுறேன். என்னென்ன மசாலான்னு சொல்கிறேன். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன், கறி மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மஞ்சள் கருவு, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான கிரேவியோட ஸ்டஃப்டு ஆம்லேட் ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.